பிரைஸ் தி லார்ட். இந்த ஏப்ரல் மாதத்தில் 10ஆம் தேதி ஆகிய இந்த வெள்ளிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். The book of Joel chapter 2 verse 28. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வாக்குத்தத்தமான இந்த வார்த்தைக்காக இந்த காலை வேளையில நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவர் ஒரு ப்ராமிஸ் பழைய ஏற்பாட்டில் இந்த ஓசியா யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் சொன்ன இந்த வாக்குத்தத்தம் இந்த நாட்களிலே நிறைவேறி வருகிறதற்காய் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கலாம். ஹல்லேலூயா. என் ஆவியை மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய ஆவி என்றால் யாரு? பரிசுத்த ஆவி, த ஹோலி ஸ்பிரிட். அந்த ஹோலி ஸ்பிரிட்டை கர்த்தர் எல்லாருக்கும், மாம்சமான யாவருக்கும், இப்போ மாம்சத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் இந்த மாதிரி ஃப்ளெஷ்ல இருக்கிறாங்களோ, அவங்க யாராக இருந்தாலும் அவங்க கர்த்தரை நம்புவார்களே ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு நாட்களில் நமக்கு தெரியும், பரிசுத்த ஆவியானவர் அநேகர் மேல் இறங்கினார். ஆனால் அந்த பர்டிகுலர் காரியத்திற்காக ஆண்டவர் அவங்க மேலே இறங்குவாங்க, அதற்கு அப்புறமாக அவர் போய்விடுவார். இப்படியாகத்தான் பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியம் அந்த நாட்களிலே இருந்தது. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு இந்த யோவேல் தீர்க்க தரிசனம் மூலமாக சொன்னதை, இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களிலே இயேசுவும் அதை சொன்னதை நம்ம நினைவு கூறுகிறோம். தேற்றரவாளனை அனுப்புகிறேன், சத்தியத்திலே அவர் உங்களை நடத்துவார், அவருக்காக நீங்கள் காத்துருங்க. சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பரிசுத்த ஆவிக்காக காத்துருங்கன்னு சொல்லி அவர் கடந்து ஏறி போனார். 120 பேர் என்ன செய்தாங்க? அந்த மேல் வீட்டு அறையில் தேவ சமூகத்தில் அவர்கள் ஜெபத்தில் ஒரு மனதோடு காத்திருந்தார்கள். அப்பொழுது ஒரு இடிமுழக்க சத்தத்தோடு கூட அக்கினிமயமான நாவுகள் அவர்கள் மேலே இறங்கி அவர்கள் எல்லாரும் வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். கர்த்தர் வல்லமையாய் அந்த நாட்களிலே இறங்கினார். ஆதி அப்போஸ்தல திருச்சபை அப்போதான் உருவானது, அப்பொழுதுதான் அது பிறந்தது என்று பார்க்கிறோம். அவங்களுக்குள்ள ஒரு தைரியம், ஆண்டவரை பற்றி தைரியமாக அவங்க என்ன செய்தாங்க? பிரசங்கித்தாங்க. கர்த்தருக்காக மரிப்பதை சந்தோஷமாக நினைத்தாங்களாம். அந்த பலன் எப்படி வந்துச்சு? பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் கிடைத்த பலன். அல்லேலூயா, ஆமேன். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? இன்றைக்கும் நம்ம அந்த ஹோலி ஸ்பிரிட்டுடைய நாட்களில் தான் இருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம யாரெல்லாம் ஆண்டவரிடத்தில் உண்மையாய் கேட்கிறோமோ, ஆண்டவரே எனக்கு இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நீங்கள் தாங்கப்பா அப்படின்னு நீங்கள் வாஞ்சியோடு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நம்ம பெற்றுக்கொள்ளுவோம். ஹல்லேலூயா. ஏன்னா அது வாக்குத்தத்தம். இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன மாதிரி ஆண்டவர் சொல்கிறாங்க, நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஆண்டவரே நீங்கள் இப்படி ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிறீங்களே, என் மேலே உங்களுடைய ஆவியை ஊற்றுங்கன்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. மான்கள் நீரோடைய வாஞ்சிப்பது போல் ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம வாஞ்சித்து நம்ம கதறும் பொழுது, எனக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் வேணாப்பா, பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் என்னால் வாழவே முடியல, நான் ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை என்னால் வாழ முடியல, நான் செய்த தப்பை திருப்பி நான் செய்கிறேன், எனக்கு இதுலேருந்து ஒரு வெற்றி உள்ள ஒரு அனுபவம் வரணும்னா எனக்கு ஆவியானவருடைய அபிஷேகம் வேணும்னு சொல்லி கேளுங்க. பிரியமானவர்களே, ஒரு பெந்தேகோஸ்தே சபைகளுக்கு மாத்திரம் அல்ல, ஆண்டவர் சொல்கிறார் எல்லார் மேலேயும் இந்த ஆவியை ஊற்றுவேன். எப்படிப்பட்ட நம்ம எந்த ஏஜ் குரூப்பில் நம்ம இருந்தாலும் ஆண்டவருடைய ஆவி நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. அந்த ஆவியானுடைய அபிஷேகத்தை இன்னும் ஒரு முறை கூட அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூட பெற்றுக்கொள்ளாமல் இருப்பீங்கன்னா ஆண்டவர்கிட்ட நீங்கள் உண்மையாக கேளுங்க, நிச்சயமாய் கர்த்தர் ஊற்றுவார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வரும் பொழுது அவன் நம்மோடு தங்கியிருந்து சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்தி தேற்றரவாளனாய் இருந்து நம்மளை பலப்படுத்துகிற தேவனாய் எப்போது நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாங்க, அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ஆவியானவர் வரும்போது நம்ம பிள்ளைங்க, நம்முடைய குமாரர்கள், நம்முடைய குமாரத்திகள், நம்முடைய பேர பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்வாங்களாம்? தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள்.
ஆண்டவர் அவர்களை தீர்க்க தரிசனம் உரைக்கிற கிருபையை கொடுப்பார். ஆண்டவர் ஃப்யூச்சரை குறித்து பிள்ளைகளுக்கு காட்டி கொடுப்பார். தீர்க்க தரிசனமாக பிள்ளைங்க வார்த்தைகளை சொல்லுவாங்க. ஆமாம் பிரியமானவர்களை, இந்த அனுபவங்களுக்கு நேராய் கர்த்தர் நம்மளை நடத்த அவர் வாஞ்சியாக இருக்கிறார். நாம் பெற்றுக்கொள்வது தான் நம்மிடத்தில் இருக்கிறது. உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். நம்முடைய வீட்டில் இருக்கிற வயதான மூப்பர்கள் என்ன செய்வாங்களாம்? வயதான தாய்மார்கள், தகப்பன்மார்கள், பாட்டி, தாத்தா, அவர்கள் எல்லாரும் அவங்க என்ன செய்வாங்க? சொப்பனங்களை பார்ப்பாங்க. ட்ரீம்ஸ். அவங்களுக்கு ஆண்டவர் நிறைய காரியங்களை சொப்பனங்களில் வெளிப்படுத்துவார். அவர்கள் சொப்பனத்தின் மூலம் அநேக காரியங்களை வெளிப்படுத்துவார். குடும்பங்களை குறித்த காரியங்கள் இப்படி நடக்கும், இது நடக்க போகுது, அது நடக்க போகுது, இது வரப்போகுது, அது வரப்போகுது. நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில் அதை நம்ம அனுபவித்திருக்கிறோம். நம்முடைய பெரியவர்கள், வீட்டில் பெரியவர்கள் என்ன செய்வாங்க? சொப்பனம் பார்ப்பாங்களாம். நம்முடைய வாலிப பிள்ளைங்க என்ன செய்வாங்களாம்? தரிசனங்கள், விஷன்ஸை பார்ப்பாங்களாம். நம்ம வாலிப பிள்ளைங்களுக்காக எவ்வளோ பாரத்தோடு ஜெபம் பண்ணுறோம். ஒருவேளை இந்த வசனத்தை நீங்கள் கேட்கும்போது, என் பிள்ளை அப்படி இல்லையே, என்னுடைய மகன் அப்படி இல்லையே, என் மகா என்னைக்கு அப்படி வருவா அப்படின்னு சொல்லி நீங்கள் வாஞ்சிக்கிறீங்களா? நிச்சயமாக காலங்கள் வருகிறது. நம்ம உறுதியாய் விசுவாசிப்போம். அந்த வசனத்தை நம்ம பிடித்து கொண்டு ஜெபிக்கலாம். என் குடும்பத்தில் இது நடக்கணும் ஆண்டவரே, என் பிள்ளைங்க இப்படி தீர்க்க தரிசனம் சொல்லணும், சொப்பனங்களை பார்க்கணும்ப்பா ஆண்டவரே, என்னுடைய மாமியார் சொப்பனத்தை பார்க்கணும், என்னுடைய அம்மா சொப்பனங்களை பார்க்கணும், அப்பா சொப்பனத்தை பார்க்கணும். ரட்சிக்கப்படாமல் ஒருவேளை இன்னைக்கு காணப்படலாம். தேவ தரிசனத்தை அவர்கள் காண்பார்கள். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். பிரியமானவர்களை, நம்ம ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அநேக மாற்றங்கள் அங்கே உண்டாகும். அநேக இடங்களில எல்லாம் ட்ரையாக இருக்கிற ஏரியாவெல்லாம் ஜீவ தண்ணீராய் பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அது செழிப்பான இடமாய் மாறும். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நிச்சயமாக மாற்றுவார். சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். குடும்பங்களிலே சூழ்நிலைகள் மாறும். சபைகளிலே எழுப்புதல் உண்டாகும். நம்முடைய கம்யூனிட்டிஸில், நம்மளுடைய சொசைட்டிஸில் ஒரு பெரிய மாற்றம், ஒரு தாக்கங்கள் உண்டாகும். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்துவிட்டால் அந்த இடத்துல கட்டாயமாக ஒரு மாற்றம் உண்டாகும். ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல ப்ராமிஸ்காய் ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிக்கலாமா? யோவேல் 2ஆம் அதிகாரம் 28வது வசனம், அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். கர்த்தர் கொடுத்த அருமையான வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?